வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். சின்ன வயசுல ஸ்கூல்ல கஷ்டப்படுறவங்க பிற்காலத்துல எப்படி மிகப்பெரிய சக்சஸ் ஆகுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தின தரவுகளை தான் நாம அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, நம்ம ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பாப்லோ பிகாசோ, அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்களை எல்லாம் மாபெரும் அறிவாளிகள்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க அறிவாற்றலை தாண்டி இவங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கேட்டா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இவங்க எல்லாருமே அவங்க ஸ்கூல் நாட்கள்ல தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டாங்க தான். ஐன்ஸ்டீனை அவர் டீச்சர் மனவளர்ச்சி குன்றியவர்னு சொன்னாங்க. பிகாசோவுக்கு டிஸ்லெக்சியா இருந்ததால படிக்கவே ரொம்ப சிரமப்பட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் அந்த வழக்கமான ஸ்கூல் சிஸ்டம் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. தாமஸ் எடிசனை கத்துக்கவே முடியாத முட்டாள்னு ஸ்கூலை விட்டே அனுப்பிட்டாங்க. வால்ட் டிஸ்னிய கற்பனை திறனே இல்லைன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குனாங்க. ஆக இவங்க யாருமே அந்த நார்மலான கல்வி முறைக்குள்ள செட் ஆகாதவங்க தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. ஸ்கூலோட அந்த கடுமையான ரூல்ஸ் இவங்கள தோல்வியாளர்கள்னு முத்திரை குத்தினாலும் அந்த ஆரம்ப கால கஷ்டங்கள் தான் இவங்க உலகத்தை வேற ஒரு கோணத்துல பார்க்க வச்சு மாபெரும் வெற்றிக்கு ஒரு பேஸ்மெண்டா அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த முரண்பாடான உண்மை. இதனாலதான் பிரபலமான தொழிலதிபர் ஆண்டி ஃப்ரிசிலா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார். தோல்விதான் தலை சிறந்த ஆசான். ஆமாங்க, தோல்விங்கிறது லைஃபோட எண்டு கிடையாது. அது நிஜ உலகத்துக்கு உங்களுக்கு தேவையான குணங்களை ரொம்ப அழகா செதுக்குற ஒரு பயிற்சி களம். அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம வழக்கமான ஸ்கூல் சிஸ்டம் பெரும்பாலும் ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த டெக்னிக்கல் திறன்கள் மேல மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா கஷ்டங்களை தாண்டி வர்றதும் மத்தவங்களோட பழகுற விதமும் இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு கத்துக்கிறதும் தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது மென்திறன்கள். இது வெறுமனே மனப்பாடம் செஞ்சு படிக்கிற விஷயம் இல்லைங்க. இது நம்மளோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் நம்ம பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்டது. நிஜ வாழ்க்கையில நமக்கு நிஜமாவே கை கொடுக்க போறது இதுதான். சரி, பழைய கதைகள் எல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம நேரடியா இன்றைய கார்ப்பரேட் உலகத்தோட டேட்டாக்கு வருவோம். SSRG இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல வெளிவந்த ஒரு ரொம்பவே முக்கியமான ஆய்வு பத்தி சொல்ல போறேன். பெரிய பெரிய கம்பெனிகள் அப்புறம் புதுசா வந்திருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்ல வேலை செய்யற HR ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே இதே. வேலை கால் எடுக்கும்போது அவங்க நிஜமா எதை எதிர்பார்க்கறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு, கவனிங்க. கிட்டத்தட்ட 63.6% HR மேனேஜர்கள் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை வெறும் சாதாரண திறன்கள்னு பார்க்கறதே இல்லை. அவங்க அதை நேரடியா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்வு பூர்வமான நுண்ணறிவோட இணைச்சு பார்க்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எப்படி உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் எமோஷனலா பேலன்ஸ் பண்ணி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை பார்த்தா ஒரு விஷயம் ஆணித்தரமா புரியுது. ஆட்களை வேலைக்கு எடுக்கிற 93% லீடர்ஸ் இந்த மென்திறன்கள் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நிறைய நேரங்கள்ல டெக்னிக்கல் நாலேஜை விட இதுதான் முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, சிறப்பான தனிப்பட்ட திறன்கள், அதாவது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கிற எம்ப்ளாயீஸ் 12% அதிக ப்ரொடக்டிவிட்டியோட வேலை செய்யறாங்களாம். அது மட்டுமா, இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லாத ஒரே காரணத்துக்காக UKல சுமார் 5 லட்சம் பேர் வேலையை விட்டு விலகுவாங்கன்னு ஒரு கணிப்பு சொல்லுது. இதோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசுன்னு நீங்களே பாருங்க. அந்த HR சர்வேயோட டேட்டாவை நாம இன்னும் கொஞ்சம் டீப்பா கவனிக்கும் போது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல 3 முக்கியமான விஷயங்களுக்கு அவங்க ரொம்ப அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், அப்புறம் லீடர்ஷிப். இந்த 3 தான் அவங்க லிஸ்ட்ல மறுக்க முடியாதபடி டாப்ல இருக்கு. சொல்ல போனா ஒரு கம்பெனியோட வெற்றியே இந்த 3 திறன்களுக்குள்ளதான் அடங்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ ஸ்டார்ட் அப்புகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். ஸ்டார்ட் அப்கள் எப்பவுமே ப்ராப்ளம் சால்விங் திறனுக்கு தான் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்க தினமும் புது புது சவால்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஸ்டார்ட் அப்புகள், கார்ப்பரேட் கம்பெனிகள் 2 பேருமே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அது எப்படி மாறுபடுதுன்னு இந்த டேட்டா ரொம்ப அழகா காட்டுது. HR டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்பகத்தன்மையும் மற்றவங்க மேல ஒரு பரிவும் வேணும். டெக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் கோடிங் தெரிஞ்சா மட்டும் பத்தாது. கொஞ்சம் பணிவும் யாருமே சொல்லாம தானாவே முன்வந்து செயல்படுற திறனும் வேணும். கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆக்டிவ் லிஸ்னிங், அதாவது கஸ்டமர் சொல்றத பொறுமையா காது கொடுத்து கேட்கிற திறன் வேணும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கம்பெனிகள் எதை தேடி அலைறாங்க அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா கண்முன்னாடி நிறுத்துது.
ஓகே, இவ்ளோ டேட்டாவையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்களோ அல்லது கொஞ்சம் சென்சிட்டிவான உங்க குழந்தையோ இந்த வழக்கமான எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குற ப்ரெஷர்னால மனசு உடைஞ்சு போயிருந்தா, இந்த தரவுகளை நம்ம எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்றது, அந்த ஸ்கூல் கஷ்டங்கள் எல்லாம் எப்படி நம்மளோட ப்ரொஃபஷனல் பலமா மாத்துறது? சிம்பிள். எப்பவுமே சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் தைரியமா சமாளிக்கக்கூடிய ஒரு மனுஷனா மாறுறதுல நாம அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். தோல்விய ஒரு அசிங்கமா பார்க்காதீங்க. அது நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக யூஸ் ஆகுற ஒரு வெறும் டேட்டா, அவ்வளவுதான். குழந்தைங்களோட அந்த தனித்துவமான கத்துக்கிற ஸ்டைலை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கணும். வெறும் மார்க்கை விட அவங்க போடுற எஃபர்ட்டுக்கும் கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து வர்ற அந்த ரெசிலியன்ஸ்க்கும் நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணணும். கிளாஸ் ரூமை தாண்டி வெளியிலயும் அவங்கள கத்துக்க வைக்கும் போது இந்த முக்கியமான சாஃப்ட் ஸ்கில்ஸ் தானாவே அவங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். இந்த ரியல் வேர்ல்ட் எதிர்பார்க்குற அந்த முக்கியமான சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கு உங்க லைஃப்ல ஏற்பட்ட தோல்விகளை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைனிங் கிரவுண்டா மாத்த போறீங்க? தோல்வி உங்களை முடக்கி போடுதா இல்ல அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார் செய்யதா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.